ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நடிகர் ஸ்ரீ இருக்காரு பார்த்தீங்களாங்க, அதாவது வில்லம்பு படம், இருகப்பற்று படம் அதெல்லாம் நடிச்சார்ல, அவர் தாங்க. ஸோ அவருடைய தற்போதைய நிலைமை தற்போது சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். பட் அவருடைய இந்த நிலைமைக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போதை பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதெல்லாம் தெரியாது. பட் அவரே சொன்ன விஷயம் என்ன அப்படின்றது மட்டும் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதாவது இருகப்பற்று அப்படின்னு ஒரு படத்தை நடிச்சிருந்தார்ல, அந்த படத்துடைய தயாரிப்பு நிறுவனமும் வில்லம்பு அப்படின்னு ஒரு ஆரம்பத்தில் ஒரு படம் நடிச்சிருந்தாரு. அந்த படத்துடைய தயாரிப்பு நிறுவனமும் இவருக்கு சம்பளம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை சமூக வலைதளத்தில் முன் வைத்திருக்காரு. அவருடைய முந்தைய போஸ்ட்லாம் அது ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த நாள் தான் இவர் வந்துட்டு இப்படிப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்பட்டாரா, ஒரு மைண்டு ப்ரெஷர். அதுவும் இல்லாமல் சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், பல வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கும்போது ஓகே, பட் சுத்தமாக வாய்ப்பே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது பைத்தியம் பிடிக்க வச்சிருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு தான் வந்துட்டு ஸ்ரீ தள்ளப்பட்டிருக்காரா அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய கேள்வி. அவர் வந்துட்டு போதை பழக்கத்துக்கு அடிமையாகி விட்டதாகவும், பெற்றோர்களே அவரை வந்துட்டு ஒதுக்கி வைத்து விட்டதாகவும், அவர் தனியாக யாருக்குமே தெரியாமல் தனியாக ஒரு இடத்துல இருந்து வந்துகிட்டு இருக்காரு, அவரை பற்றி யாருக்காவது தகவல் தெரிஞ்சால் தயவு செஞ்சு எங்ககிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு இவரை தேடி போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவருடைய தற்போதைய நிலைமை ரொம்பவே பரிதாபமாக இருக்குது. ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி நடித்த படங்களில் அவரை பார்த்தப்பவும் இப்போ அவரை பார்த்தா வந்துட்டு முழுக்க முழுக்க வேறு மாதிரி இருக்கார். கண்டிப்பாக அவருக்கு ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அது என்னன்றதை தெரிஞ்சு அவருக்கானவர்கள் வந்துட்டு அதை சரி செய்யணும் அப்படின்றது தான் தற்போது மக்களுடைய கோரிக்கையாக இருந்து வந்துகிட்டு இருக்கு. அவருடைய சமீபத்தை புகைப்படத்தை பார்த்து எல்லாருமே ரொம்பவே வந்துட்டு கஷ்டப்படுற மாதிரி தான் வந்துட்டு கமெண்ட்டை பதியப்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. தற்போது இந்த நிலைமையில் இப்படிப்பட்ட செய்திகள் வேலை வெளியே வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதையும் கண்டுபிடிச்சு சம்மந்தப்பட்டவர்கிட்ட இருந்து அவருக்கு சம்பளத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு பல பேர் வந்துட்டு விண்ணப்பித்து வந்துகிட்டு இருக்காங்க, அதாவது சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இது சம்பந்தமாக உங்கள் கருத்து என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.